ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 25 சிம்பிளான வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த சென்டென்ஸை வச்சு நீங்கள் நிறைய பேர்கிட்ட இங்கிலீஷில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ தான் இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார், இப்போ ஒருத்தவங்களை பார்க்குறோம், யார் அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? இந்த கேள்வியை எப்படி கேட்கலாம் அப்படின்னா சிம்பிள் தான். யார் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஹூ அப்படின்னு பேசுங்க. ஹூ. யார் அப்படின்னா ஹூ. யாரை எப்படி சொல்லலாம்? அந்த ஹூம். ஹூம். யாரால், இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா? யாரால் அப்படின்னா பை ஹூம். பை ஹூம். நல்லா கவனிங்க. யாரை அப்படின்னா ஹூம், யாரால் அப்படின்னா பை ஹூம். நெக்ஸ்ட் ஒன், யாருக்கு? டு ஹூம். டு ஹூம். யாருக்கு? டு ஹூம். யாருக்கு? யாரிடம் இருந்து, இந்த பேனாவை யார்கிட்டருந்து வாங்கின அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? யாரிடம் இருந்து. சிம்பிள் தான். ஃப்ரம் ஹூம். ஃப்ரம் அப்படின்னா இருந்து. இங்கே யாரை அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா யாரிடம் இருந்து. ஃப்ரம் ஹூம். ஃப்ரம் ஹூம். யாரிடம் இருந்து. நெக்ஸ்ட் ஒன், யாரை பற்றி. நீங்களாம் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க கேட்போம் பார்த்தீங்களா? யாரை பற்றி அப்படின்னா அபவுட் ஹூம். அபவுட் ஹூம். யாரை பற்றி. யாருடன், நீங்களாம் யார் கூட போகிறீங்க, அவங்களாம் யார் கூட வந்தாங்க கேட்குறோம் பார்த்தீங்களா? யாருடன் அப்படின்னா வித் ஹூம். வித் ஹூம். யாருடன். யாருடைய அப்படின்னா அப்படி கேட்கலாம். யாருடைய அப்படின்னா ஹூஸ். ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். எங்கே, ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம். எங்கே எப்படி கேட்கலாம்? எங்கே அப்படின்னா வேர். எங்கே அப்படின்னா வேர். எங்கிருந்து, எங்கேருந்து உங்களுக்கு இது கிடச்சிச்சு கேட்போம் பார்த்தீங்களா? எங்கிருந்து அப்படின்னா எப்படி கேட்கலாம்? ஃப்ரம் வேர். ஃப்ரம் வேர். நம்ம இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எங்கிருந்து அப்படிங்கிறதா வேர் ஃப்ரம் அப்படின்னு நம்ம பேசலாம். வேர் ஃப்ரம் இப்படியும் பேசலாம், ஃப்ரம் வேர் இப்படியும் பேசலாம். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் ஒன், எது வரைக்கும். எது வரைக்கும். டு வேர். டு வேர். எது வரைக்கும். எவ்வளவு, ஒரு கடைக்கு போகிறோம், எவ்வளவுன்னு கேட்போம் பார்த்தீங்களா? ஷார்ட்டாக கேட்போம் எவ்வளவு. ஹவு மச். ஹவு மச். எவ்வளவு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொருளை பார்த்து இது எவ்வளோன்னு கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? ஹவு மச் இஸ் திஸ். ஹவு மச் இஸ் திஸ். இது எவ்வளவு. ஹவு மச் இஸ் திஸ். இது எவ்வளவு. நெக்ஸ்ட் ஒன், எப்படி. எப்படி எப்படி கேட்கலாம்? எப்படி அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தான். ஹவு. ஹவு அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். எத்தனை. எத்தனை அப்படின்னா எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தான். ஹவு மெனி. ஹவு மெனி. நல்லா கவனிங்க. எப்படி அப்படின்னா ஹவு, எத்தனை அப்படின்னா ஹவு மெனி. ஹவு மெனி. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு தொலைவு. அதாவது எவ்வளவு தொலைவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எவ்வளவு தொலைவு அப்படின்னா ஹவு லாங். ஹவு லாங். பேசுங்க. ஹவு லாங். எவ்வளவு தொலைவு. நெக்ஸ்ட் ஒன், எத்தனை தடவை. எத்தனை தடவை. ஹவு ஆஃபன். ஹவு ஆஃபன். எத்தனை தடவை. நெக்ஸ்ட் ஒன், என்ன. என்ன அப்படின்னா அப்படி கேட்கலாம்? வாட். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் அப்படின்னா என்ன. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன் பார்த்தீங்களா? வாட் இஸ் திஸ். வாட் இஸ் திஸ். இது என்ன. இப்போ இதுவே அது என்ன அப்படின்னு அப்படி கேட்போம். வாட் இஸ் தேட். வாட் இஸ் தேட். பாருங்களேன். வாட் அப்படின்னா என்ன, இது என்ன அப்படின்னா வாட் இஸ் திஸ், அது என்ன அப்படின்னா வாட் இஸ் தேட். ஈஸியாக இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று போகலாமா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இப்போ புதுசாக ஒரு புக் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த புக்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்குக்கான வீடியோ, ஆடியோ, ப்ராக்டிஸ் ஷீட்டுக்கான PDF
எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குங்க. எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். பேசிக் கிளாஸஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது. 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் சேரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேரலாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட ஆன்லைன் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக பேசிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாங்க. எதற்காக ஃபார் வாட்? ஃபார் அப்படின்னா காக அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? இப்போ எதற்காக அப்படின்னா ஃபார் வாட் எதற்காக. நெக்ஸ்ட் ஒன் எது அப்படின்னா விச். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். எதனால் பை விச் எதனால். நெக்ஸ்ட் ஒன் எந்த ஒன்று which one எந்த ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் ஏன். கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா? ஏன் எப்படி கேட்கலாம்? why. ஏன் அப்படின்னா why. நீ ஏன் போன பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸாக பேசுகிறோம். இப்போ சிம்பிளாக ஏன் அப்படின்னா why அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் உருவாக்கி பேசணும். நீ ஏன் போனாய்? why did you go? நீ ஏன் போனாய்? நீ ஏன் சாப்பிட்டாய்? why did you eat? நீ ஏன் சாப்பிட்டாய்? இந்த மாதிரி சென்டென்ஸாக உருவாக்கி நம்ம பேசணுங்க. நீ ஏன் விளையாடினாய்? நான் தான் உன்னை விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, படிக்கணும்னு தானே சொல்லிட்டு போனேன். நீ ஏன் விளையாடின? எப்படி கேட்கலாம்? why did you play? தட்ஸ் ஆல். அவ்வளோதான். why did you play? நீ ஏன் விளையாடினாய்? இப்போ உங்கள் சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. நீ ஏன் சமைத்தாய்? நீ ஏன் தூங்கினாய்? நீ ஏன் அந்த வேலையை செய்தாய்? சிம்பிளான சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணுங்க. யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களாங்க? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். ஏன் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? why not ஏன் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 25 சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு 25 சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு அட்வான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 சென்டென்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களாங்க? ஓகே. எதை பற்றி எப்படி நம்ம அதை கேட்கலாம்? about what எதை பற்றி. என்ன பாடம்? what subject என்ன பாடம். ஈஸியாக இருக்குதா? நல்லா புரியுதாங்க? ஓகேங்க. இப்போ நம்ம 25+ நிறைய சிம்பிளான வேர்ட்ஸ் நம்ம கொஷின் கேட்கறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். சென்டென்ஸும் நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த சென்டென்ஸ் வச்சு நீங்களும் நிறைய பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் சூப்பராக பேச முடியுங்க. நாளைக்கு இதே மாதிரி பார்ட் 2ல் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.